திருச்சி பஸ் ஏர்போர்ட்ல, இது பஸ் ஸ்டாண்டு கதை வச்சுக்கிட்டு, அடுத்து ஏர்போர்ட்ல திருச்சியில் 70 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வெளியில உட்கார வைக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு வரணும்னா இங்கேயே உட்கார்ந்துருங்க. அந்த ஏழை தாய்க்கு தெரியாது சிங்கப்பூருக்கு டிக்கெட் உள்ள போய் ஏர்போர்ட்ல எடுத்துட்டு வர்றது முடியுமா, இப்போ எதுக்கு இப்படின்னு சொல்றாங்க தெரியாது. என்ன கதை தெரியுமா, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தன் கணவனை இழந்த விதவை தாய் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் பிள்ளைய என்ஜினியர் ஆகி சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு தன்னுடைய வீட்டுல அரக்காணி நிலத்தை வித்து அரக்காணியை சோத்துக்கு வச்சுக்கிட்டு பாக்கி ஒரு வீட்டை குடிசையை மட்டும் தான் தங்கறதுக்கு வச்சுக்கிட்டு அந்த இடத்த மட்டும் பாதுகாத்துக்கிட்டு பிள்ளைய வேலைக்கு 2 வருஷம் வந்து பேசினா, 2 வருஷம் போன்ல பேசினா, 4 வருஷத்துக்கு அப்புறம் வரவே இல்லை. ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை என்று பேசியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, ஒழுக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறார்கள். வேறு எப்படி நான் சொல்லித் தருவேன்? இந்த அம்மா போன் நம்பரை வாங்கி சிங்கப்பூர்ல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசி என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அந்த தாயை பார்க்க ஒரு பேர பிள்ளை பார்த்து சேர்த்து போறான். அவன் அங்கிருந்து சொல்றான், நான் சொல்றதை நீ கேட்டா நான் இந்தியாவுக்கு வருவேன், நீ என்ன சொன்னாலும் கேட்க இந்தியாவுக்கு வர்றான். இந்த வீட்டை வித்துரு, இந்த நிலத்தை வித்துரு, பணத்தெல்லாம் என்ன கொடு, நீ என்னோட வா, சிங்கப்பூர் போகலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பேர பிள்ளைய பாரு. எதை பற்றியுமே யோசிக்காத அந்த தாய், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அல்லவா, அது தெரியாது. நம்ம பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது அல்லவா, அப்படிதான் நம்ம எல்லாமே இருக்காங்க. அழைச்சிட்டு வந்து சிங்கப்பூருக்கு போகலான்னு உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னு போறான். அவன் தான் 5.5 மணி நேரம் ஆகி மத்தியானம் 12 மணி வரைக்கும் வரான். மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர், இமிகிரேஷன்ல வேலை பார்க்குறாரு. சிசிடிவியில் பார்க்குறாரு, ஒரு அம்மா 5.5 மணி நேரமா திருச்சி ஏர்போர்ட்ல வெளியிலே இருப்பாங்க. எல்லா ஃபிளைட் வந்துட்டு எல்லா ஃபிளைட் வந்துச்சு. ஏர்போர்ட் ஆஃபீஸர் போய் சொல்றேன், எப்படி உறங்கி கேட்குறீங்க, உணர்வோட கேட்குறீங்க, அவ்வளவு நல்ல பிள்ளைகள் நீங்க எங்கே மாறுகிறீர்கள் என்று தான் தெரியவில்லை. அங்கிருந்து வந்து ஏர்போர்ட் ஆஃபீஸர் காஃபியை வாங்கிட்டு 5 மணி நேரமா அப்படி உட்காந்துருக்குந்தாமா அப்படின்னு சொல்லி டைம் தெரியுது. காஃபியை குடிக்குமான்னு கொடுக்குறாங்க. அந்த தாய் சொல்லுகிறாள், என்னால் பசி தாங்க முடியல, என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போன இடத்துல கூட்டம் அதிகம் போல இருக்கு, அவன் பசி தாங்க மாட்டான், அந்த காஃபியை கொஞ்சம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களா? அவனுக்கு வேற காஃபி வாங்கி தரமா, நீங்க முடிஞ்சு கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சு சொல்றோம். உங்க பையன் பேர் என்ன? சண்முக சுந்தரம். உள்ள போய் பார்த்தா 11:45 சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறங்கி